விழுப்புரம், கடலூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் புசி ஆனந்த் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விழுப்புரம், கடலூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் புசி ஆனந்த் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை, திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விழுப்புரம், கடலூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் புசி ஆனந்த் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை, திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக ஐடி மற்றும் ஏஐ துறை அமைச்சர் குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விழுப்புரம், கடலூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் புசி ஆனந்த் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்கிட கேட்கலாம். யுவராஜ், விவரங்கள். வணக்கம். பாலை மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு அனைத்து துறை சார்ந்த பலருக்கும் பொதுமக்கள் விரைவாக செய்ய வேண்டும் என்றும் நடவடிக்கை தொடர்ந்து இயற்கை சீற்றம், நோய் தொற்று மற்றும் பல்வேறு இடர்பாடான சூழ்நிலைகளில் இந்த திட்டப்பணிகளை மாவட்ட அளவில் கூர்ந்தாய்வு செய்து விரைவுபடுத்தும் வகையில் ஏற்கனவே இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்களை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கண்காணிப்பு அலுவலர்களாக தமிழ்நாடு அரசை நியமித்து கண்காணித்து வரக்கூடிய நிலையில் இதனை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் அந்த மாவட்டத்தை கண்காணிப்பதற்காக பொறுப்பு அமைச்சரவை பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம் செய்து அந்தந்த மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்தவும், பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும், இயற்கை சீற்றம், நோய் தொற்று போன்ற அவசர கால பணிகளை கூடுதலாக மேற்கொள்வதற்காகவும் வருவாய் மாவட்ட வாரியாக அமைச்சர்களை பொறுப்பு அமைச்சர்களாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்து உத்தரவிட்டிருக்கின்றார். அதன்படி விழுப்புரம் மற்றும் கடலூர் ஆகிய இந்த இரண்டு மாவட்டங்களுக்கும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் பொறுப்பு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார். அந்த வகையில் சென்னை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கும் பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா கண்காணிக்க இருக்கின்றார். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வெங்கட்ரமணனும், திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஏஐ தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சர் குமார், திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மரியவசன் ஆகியோர் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றனர். கிட்டத்தட்ட 34 அமைச்சர்களும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களாக பிரிக்கப்பட்டு அறிவிப்பை வெளியிடப்படுகின்றது. பெரம்பலூர் மாவட்டத்திற்கு பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் ராஜ்மோகனும், காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசும், அதே போன்று திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வனத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய RV ரஞ்சித்குமார், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மனிதவள மேலாண்மை துறையினுடைய அமைச்சர் சரத்குமார், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு சமூக நீதித்துறையினுடைய அமைச்சர் வன்னியரசு, ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் பாரதிராஜ், தருமபுரி மற்றும் அரியலூர் ஆகிய இந்த இரண்டு மாவட்டங்களுக்கும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் ராஜ்குமார் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றார். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு சிறுபான்மையினுடைய நலத்துறை அமைச்சர் ஷாஜகானும், தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வேளாண்மை துறையினுடைய அமைச்சர் வினோத், திருச்சி மாவட்டத்திற்கு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் ரமேஷ், கரூர் மாவட்டத்திற்கு பால் மற்றும் பால்வள மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் விஜயலட்சுமியும், நாமக்கல் மாவட்டத்திற்கு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையினுடைய அமைச்சர் லோகேஷும், திருப்பூர் மாவட்டத்திற்கு மருத்துவ மற்றும் மருத்துவக் கல்வியினுடைய குடும்ப நலத்துறை அமைச்சர் அருண்ராஜ், நீலகிரி மாவட்டத்திற்கு கால்நடைத்துறையினுடைய அமைச்சர் கமலி, வேலூர் மாவட்டத்திற்கு கைத்தறியினுடைய அமைச்சர் விஜய் பாலாஜி, ஈரோடு மாவட்டத்திற்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய அமைச்சர் செங்கோட்டையன், கோவை மாவட்டத்திற்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையினுடைய அமைச்சர் சம்பத்குமார், மதுரை மற்றும் தேனி ஆகிய இந்த இரண்டு மாவட்டங்களுக்கும் எரிசக்தி மற்றும் சட்டத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய CTR நிர்மல்குமார் இந்த இரண்டு மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சராக வகிக்க உள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸும், சிவகங்கை மாவட்டத்திற்கு இயற்கை வளங்கள் துறையினுடைய அமைச்சர் பிரபு,
கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு தொழில்துறை அமைச்சருடைய கீர்த்தனா, விருதுநகர் மாவட்டத்திற்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி, திருவாரூர் மாவட்டத்திற்கு உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் விஸ்வநாதனும், தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மீன்வளத்துறையினுடைய அமைச்சர் ஸ்ரீநாத், ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் மதன் ராஜா, சேலம் மாவட்டத்திற்கு போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபனும், கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சர் ராஜேஷ்குமார், தென்காசி மாவட்டத்திற்கு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையினுடைய அமைச்சர் ராஜீவ், திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையினுடைய அமைச்சர் விக்னேஷ் என்ற 34 அமைச்சர்களும் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். வருவாய் மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஒருங்கிணைந்து திட்டப் பணிகளை துரிதப்படுத்துதல், நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு சென்றடைவதை கண்காணித்தல், பேரிடர் காலங்களில் நிவாரணம் வழங்க வேண்டிய தேவையான ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்ற அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். அதன்படி பேரிடர் காலங்களில் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நடவடிக்கைகளையும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய நலத்திட்டங்கள் போன்ற உதவிகள் அனைத்தும் சரிவர சென்றடைய அரசினுடைய திட்டங்கள் மக்களிடம் எந்த அளவுக்கு சென்றடைந்துள்ளது என்பதை குறித்தான அனைத்து வழிமுறைகளையும் பொறுப்பு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று இந்த உத்தரவிலே பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு அரசின் பொழுதும் அமைச்சர்கள் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்பு அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் உண்டாக்க வேண்டிய நலத்திட்ட உதவிகளும் அதே போன்று செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்வதும் திட்டங்களை சென்றடைவதும் அந்த பொறுப்பு அமைச்சர்களுடைய வேலை. அந்த மாவட்டங்களுக்குள் எந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றாலும் அதற்கு அந்த பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களே முழு பொறுப்பையும் வகிப்பர். அந்த வகையில் தற்பொழுது 34 அமைச்சர்களும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களை முழுமையாக கண்காணித்து செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உத்தரவையும், பேரிடர் போன்ற அந்த காலங்களில் மக்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அறிவிப்பையும் அறிவித்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தற்பொழுது இந்த பொறுப்பு அமைச்சர்களை நியமித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.